ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான நம்மளோட துவையல் தான் செய்ய போகிறோம். அதுவும் இந்த பீர்க்கங்காய் வச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சூடாக சோறுக்கு வச்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க அதை எப்படின்னு நம்ம சுலபமாக செய்யலாம். காய் பார்த்தீங்கன்னா இப்படி கட் பண்ணி வச்சுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இந்த துவரம் பருப்பும் உளுத்தம் பருப்பும் போட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். பார்த்திங்கன்னா பருப்பு நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பொருளெல்லாம் போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சு புடலங்காய் போட்டு பீர்க்கங்காய் போடுங்க. கொஞ்சமாக கல் உப்பு. இன்றைக்கி வந்து சுட சுட சோறு பீர்க்கங்காய் துவையல். அவ்வளோதாங்க. இது ஆற வச்சு அரைச்சணும். பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டாச்சு. இந்த தண்ணி கொஞ்சோண்டு, இந்த கடாய் கழுவுன தண்ணி, அவ்வளோதான். இதை அரைச்சின்னு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக அரைச்சின்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சமாக சோறு வச்சு தட்டில் சாப்பிடலாம். இது தாளிக்கெல்லாம் தேவையில்லைங்க, உங்கள் விருப்பம். நீங்கள் இது வேணால் சும்மா மேலாப்பு கொஞ்சோண்டு கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை தாளித்து போட்டிங்கன்னா உங்கள் விருப்பம் தான். ஆனால் இது தாளிக்க தேவையில்லை. துவையெல்லாம் தாளித்து சாப்பிட்டா அதோட டேஸ்ட்டே மாறிடும். இங்கே பார்த்திங்கன்னா சூப்பரான நம்ம துவையல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக சாப்பாடு எடுத்து துவையல் பீர்க்கங்காய் துவையல் பார்த்திங்கன்னா தேங்காய்லாம் இல்லாமல் வெறும் சின்ன வெங்காயம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே, கடலப்பருப்புக்கு பதில் துவரம் பருப்பு யூஸ் பண்ணிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதே மெத்தட் தான் செஞ்சுருக்கேன். பாருங்கள், செம்ம டேஸ்ட்டுங்க. இதேமாரி தொடர்ந்து இதுமாரி வித்தியாசமான வீடியோ உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.